இப்போ? தெய்வத்து இடத்துல திருப்பணும். எப்படி திருப்பணும்? இல்லைங்க நேரம் ஆயிடுத்துங்க, வேலைக்கு போகணும், பிஸி, இன்னைக்கு இத்தை பார்க்கணும் அத்தை பார்க்கணும், 4 வகையானதையும் பார்க்கணும். அவர் பார்க்க வேணான்னு சொன்னாரோ? அதிசூட்சமா உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லல. எங்கேயாவது ஒரு நேரம், ஒரு க்ஷண நேரம் என்ன நினைச்சீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. நினைக்க உங்களுக்கு நேரம் இருக்கோ? இல்லை. விடும்னு ஒரு பெரிய துன்பம் வந்து அந்த துன்பத்திலிருந்து மேல முடியல. உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற போது என்ன பண்றீங்க? இறைவனை வலுக்கட்டாயத்துல நினைக்கிறீங்க. அப்ப அந்த ஆற்றல் தன்னால வருது. மனம் முதல் நிலையிலிருந்து எங்க போறீங்க? 2வது இடைநிலைக்கு போய் அப்ப நம்ம இந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சோங்கிறது வந்து நினைவுக்கு வந்து அங்கேயே அந்த நினைவை விட்டுறீங்க. தப்பிச்சுட்டீங்க இல்லையா? அதனால மனதை எங்க தொலைச்சிடுறீங்க? இடைநிலையில உங்க மனதை தொலைச்சிடுறீங்க. தொலைக்கிறது இங்க ஆசை. அங்கேயே மனம் ஓய்வாயிடுது. விடுமுன்னு அடுத்த ஒரு ஆபத்து வர்ற போது இந்த இடைநிலையில தூங்கின மனதை தட்டி எழுப்புது அந்த ஆசை. தட்டி எழுப்புன உடனே முதல்ல தப்பிக்க வச்ச சத்தியநாராயணா 2வது முறை என்ன தப்பிக்க வை அப்படின்னு நினைக்கிறோம். 2வது முறையும் ஒரு சோதனையிலிருந்து தப்பிச்ச உடனே மனம் என்ன பண்ணுது? அப்பதான் ஓரளவுக்கு நம்புது, நம்ம இறைவனாலதான் இப்போ தப்பிச்சோம், ஆபத்திலிருந்து தப்பிச்சோம். அப்ப இந்த இடைநிலை மனம் சிந்திக்குது, மகளால ஒண்ணு ஆகலே, அமெரிக்காவில் இருக்கிற மகனால ஒண்ணு ஆகலே, நம்ம கார் பங்களாலாம் வாங்கியிருந்தோம் அதால ஒண்ணு ஆகலே, நம்ம எவ்வளவு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தோம் ஒன்னாகலே, திடீர்னு ஆபரேஷன் சொன்னா எவனுமே ரத்தம் கொடுக்க கிட்ட இல்லை, யாரோ வழிபோக்கன் வந்து நம்ம குரூப் ரத்தத்தை கொடுத்தாங்கிறத சிந்திக்கிற போது யார நினைக்கிறீங்க? இறைவன் அப்படிங்கறது அதிசூட்சமத்தை நினைச்சு 3வது நிலைக்கு மனம் போறது. மனம் போகணும், அதிசூட்சமத்துக்கு மனம் போகணும்னா சூட்சமும் நிக்கிற மனம். அதுக்கு என்ன பண்ணணும்னா தினமும் காலையிலே சாயந்தரம் பகல் 3 வேளையும் ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வமான பேரை சொல்லிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க சூட்சமத்துக்கு போயிடுவீங்க. சூட்சமத்துக்கு போனா அதிசூட்சமத்துக்கு எப்படி போறதுன்னு நீங்க இறைவன் நாமாவை சொல்ற போது நீங்களே சூட்சமத்துக்கு போயிடுறீங்க. நீங்களே சூட்சமத்துக்கு போனா உங்களுக்கு அதிசூட்சமத்துக்கு போக வேண்டிய வேலையில கிருஷ்ணனே அதிசூட்சமா இருந்து சூட்சமத்துக்கு வந்து தன்னோட சேர்த்துக்கிறான். நான் எஸ்டிஎம் கார்ல போய் என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறத கூட நான் சந்தோஷமா ரசிக்கிறேங்கிறதுக்கு அடிப்படை என்ன? நினைவாற்றல். இந்த நினைவாற்றலை கொஞ்சம் திருப்பணும். இப்ப நீங்க இந்த நினைவாற்றலை எங்க உபயோகப்படுத்துறீங்க? அமெரிக்காவில் இருக்கிற பையன், ஆனந்தமா கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணு, உங்க மனசு உங்களுக்கே தெரியாம நினைச்சு ரசிச்சது. இப்ப நினைவு ஆற்றலை ரசிக்கிற ஆற்றலா நீங்களே உபயோகப்படுத்திட்டீங்க. இது யாராவது உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களோ? இத மறைமுகமா இயக்குனது யாரு? சூட்சமத்துக்குள்ள தாண்டி அப்புறம் இருக்கிற அதிசூட்சமம். இது உங்களுக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நினைவாற்றல் வந்தது அப்படிங்கறத நினைக்கிறீங்க. இந்த நினைவாற்றல எந்த பக்கம் திருப்பணும்? இப்போ தெய்வத்து இடத்துல திருப்பணும். எப்படி திருப்பணும்? இல்லைங்க நேரம் ஆயிடுத்துங்க, வேலைக்கு போகணும், பிஸி, இன்னைக்கு இத்தை பார்க்கணும் அத்தை பார்க்கணும், 4 வகையானதையும் பார்க்கணும். அவர் பார்க்க வேணான்னு சொன்னாரோ? அதிசூட்சமா உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லல. எங்கேயாவது ஒரு நேரம், ஒரு க்ஷண நேரம் என்ன நினைச்சீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. நினைக்க உங்களுக்கு நேரம் இருக்கோ? இல்லை. விடும்னு ஒரு பெரிய துன்பம் வந்து அந்த துன்பத்திலிருந்து மேல முடியல. உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற போது என்ன பண்றீங்க? இறைவனை வலுக்கட்டாயத்துல நினைக்கிறீங்க. அப்ப அந்த ஆற்றல் தன்னால வருது. மனம் முதல் நிலையிலிருந்து எங்க போறீங்க? 2வது இடைநிலைக்கு போய் அப்ப நம்ம இந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சோங்கிறது வந்து நினைவுக்கு வந்து அங்கேயே அந்த நினைவை விட்டுறீங்க. தப்பிச்சுட்டீங்க இல்லையா? அதனால மனதை எங்க தொலைச்சிடுறீங்க?
இடைநிலையிலே உங்க மனதை தொலைச்சிடுறீங்க. தொலைக்கிறது இங்க ஆசை. அங்கேயே மனம் ஓய்வாயிடுது. விடுமுன்னு அடுத்த ஒரு ஆபத்து வர்ற போது இந்த இடைநிலையில தூங்கின மனதை தட்டி எழுப்புது அந்த ஆசை. தட்டி எழுப்புன உடனே முதல்ல தப்பிக்க வச்ச சத்தியநாராயணா, 2வது முறை என்ன தப்பிக்க வை அப்படின்னு நினைக்கிறோம். 2வது முறையும் ஒரு சோதனையிலிருந்து தப்பிச்ச உடனே மனம் என்ன பண்ணுது? அப்பதான் ஓரளவுக்கு நம்புது, நம்ம இறைவனாலதான் இப்போ தப்பிச்சோம், ஆபத்திலிருந்து தப்பிச்சோம். அப்ப இந்த இடைநிலை மனம் சிந்திக்குது, மகளால ஒன்னும் ஆகலே, அமெரிக்காவில் இருக்கிற மகனால ஒன்னும் ஆகலே, நம்ம கார் பங்களாலாம் வாங்கியிருந்தோம் அதால ஒன்னும் ஆகலே, நம்ம எவ்வளவு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தோம் ஒன்னும் ஆகலே, திடீர்னு ஆபரேஷன் சொன்னா எவனுமே ரத்தம் கொடுக்க கிட்ட இல்லை, யாரோ வழிபோக்கன் வந்து நம்ம குரூப் ரத்தத்தை கொடுத்தாங்கிறத சிந்திக்கிற போது யார நினைக்கிறீங்க? இறைவன் அப்படிங்கறது அதிசூட்சமத்தை நினைச்சு 3வது நிலைக்கு மனம் போறது. மனம் போகணும், அதிசூட்சமத்துக்கு மனம் போகணும்னா சூட்சமும் நிக்கணும் மனம். அதுக்கு என்ன பண்ணணும்னா தினமும் காலையிலே சாயந்தரம் பகல் 3 வேளையும் ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வமான பேரை சொல்லிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க சூட்சமத்துக்கு போயிடுவீங்க. சூட்சமத்துக்கு போனா அதிசூட்சமத்துக்கு எப்படி போறதுன்னு நீங்க இறைவன் நாமாவை சொல்ற போது நீங்களே சூட்சமத்துக்கு போயிடுறீங்க. நீங்களே சூட்சமத்துக்கு போனா உங்களுக்கு அதிசூட்சமத்துக்கு போக வேண்டிய வேலையிலே கிருஷ்ணனே அதிசூட்சமா இருந்து சூட்சமத்துக்கு வந்து தன்னோட சேர்த்துக்கலாம். மனிதனோட ஆவல் நியாயம்னு சொல்ல முடியாது. ஆசையினாலதான் இவ்வளவு துன்பம் மனிதனுக்கு வந்தது. சரி, இந்த ஆசை எந்தெந்த வகையா பிரிக்கலாம்? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆசை வளர்ந்ததுக்கு அடிப்படை காரணம் மனம். இந்த மனசை பிரிச்சிங்கன்னா மேலோல உள்ள மனம், அதுக்கு கீழே உள்ள மனம், அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மனம், 3 வகையா மனம் பிரியுது. மேலே, இடை, அடித்தளம். இந்த மேல் மனதில் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் அடிக்கடி மறந்து போகும். அதுக்கு அடுத்த உள்ள மனம் சிந்திக்கிற போது நினைவில் இருக்கும். அடித்தளம் மனம் அப்படிங்கிற சொல்ற போது 20 வருஷத்து சமாச்சாரங்கள் கூட மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது ஆமா அடிமனம். இந்த 3 மனோநிலையாலே மனிதன் இயங்கிக்கிட்டு வர்றான். இதுக்கு யார ஒப்பிடலாம்னு கேட்டா, ஒரு பெரிய மகானும் அவருக்குள்ள 2 சீரடுகளையும் ஒப்பிடலாம். மகானுக்குண்டான பேர் விஸ்வகர்மா. ஒரு சீடனுக்கு வினோதபாலின்னு பேரு. இன்னொரு சீடனுக்கு சுதர்மன் அப்படிங்கிற பேர். இந்த 2 சீடர்கள் போக மேல 998 சீடர்கள் இருந்தாங்க. இந்த 998ஓட இந்த 2 சீடர்களை சேர்க்கிற போது அந்த குருவுக்கு மொத்தம் 1000 சீடர்கள் ஆகிறாங்க. இந்த 1000 சீடர்கள்ல குருவிடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க சுதர்மன், வினோதபாலி. இந்த குருவுக்கு பேர் விஸ்வகர்மாங்கிறத சொன்னோம். வினோதபாலைக்கு பாதி நம்பிக்கை உண்டு, பாதி நம்பிக்கை இல்லை. தீர்க்கமா நம்புறது சுதர்மன் அப்படிங்கிறவர் விஸ்வகர்மா அப்படிங்கிற குருவை மனதார விரும்புறார். இருந்தாலும் கூட மனம் அறக்குறையா நாடி வினோதபால மனம் நிக்கிறது.
இது குரு தன்னோட உபாசனையில கண்டுபிடிச்சுண்டு இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வந்தார். தீர்வு ஏற்படுத்தணும்னு நினைச்ச உடனே வினோதா பாலே மனசுல இந்த குருவை நம்ம சோதிக்கணுங்கிற மனோநிலைக்கு வந்துட்டார். சோதிக்கணும்னா எப்படி சோதிக்கிறது அப்படிங்கிற யோசனையில் இருந்தார். இந்த சோதனைக்கு மேலுள்ள மனம்னு பேர். விளையாட்டா செய்யக்கூடிய காரியங்கள் மனதால நினைக்கிற போது அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்றது. இதுக்கு ஒன்னும் மேல் மனம். உடனே என்ன பண்ணாரு, மாட்டு இறைச்சியெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி நல்ல ஒரு வெள்ளித்தட்டுல வச்சு அதுக்கு ஒரு அலங்காரமான கவசமான துணி முடிய போட்டு மறுநாள் காலையிலே விஸ்வகர்மாவான குருவிடத்துல கொண்டு போய் கொடுத்தார். அந்த குருவிடத்துல கொடுக்கிற போது இடையில இருந்து பார்த்துட்டு இருந்தது சுதர்மன் அப்படிங்கிற முதல் சீடன். முதல் சீடன் இடத்துல அந்த தட்டை கொடுத்து என்னோட பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணனோட விக்கிரகத்தை இடத்துல வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டார். இது வினோத பாலே தன்னோட மேலான நினைவுல நினைக்கக்கூடிய சமாச்சாரத்தினால இதை செஞ்சுட்டார். அதுபோலவே அந்த குருவை வாங்கி சுதர்மன் சீடன் மூலியமா தன்னோட பூஜை ரூமுக்கு வச்சுட்டார். இந்த மேல்நிலை மனதை கொண்டு வினோத பாலே நினைச்சாராம், இப்படிப்பட்ட ஒரு மகா யோகின்னு சொல்றாங்க, நம்ம மாட்டிறைச்சியை கொடுத்துருக்கிறோம், இது கூட இந்த குருவால கண்டுபிடிக்க முடியலையே, இவர் எப்படி குருவாவார் அப்படிங்கிற நினைவுக்கு வந்துட்டார். யாரோட நினைவு வந்தது? வினோத பாலோட நினைவு. இது மேல்நிலை மனோநிலை, சாதாரண சிந்தனையில் ஏற்படக்கூடிய மனோநிலை. இந்த மனோநிலையாலே சோதனைங்கிற ஆசை வந்தது. ஆசை இதுல அடிப்படை எப்படி மறைஞ்சிருக்கு? குருவை சோதனை பண்ணக்கூடிய நிலையிலே ஆசைங்கிற அர்த்தம் மறைஞ்சிருக்கு. சரி, நம்ம இது கொடுத்தது தெரியல, நாளை போய் பார்ப்போம் என்ன சொல்றாரு. நாளை அதே மாதிரி வினோத பாலே விஸ்வகர்மா அங்க குருவை பார்க்க போற போது, நீ நேத்து கொடுத்த காணிக்கையெல்லாம் உள்ள வச்சிருக்கேன், அந்த கவரை பிரிச்சு அந்த பொருள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமாவை அப்படின்னு சொல்றார். அவரோட மனோநிலை முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை கலந்து கடந்து, இந்த மூணு நிலையும் கலந்து கடந்து போய் சூட்சமத்தினால பார்த்து அந்த சூட்சமத்திலிருந்து அதிசூட்சமத்துக்கு தன்னோட மனோநிலை எடுத்துட்டு போய் அவர் அதை பரிசீலனை பண்ணிட்டார். இவன் சாதாரணமான ஆள், இவனுக்கு தெரியாது. மேல்நிலை மனதாலே சோதனைங்கிற ஆசைக்கு போயிட்டார். என்னங்க அந்த ரூமுக்கு நான் போகணுமா? ஆமாப்பா நீ போகணும், அதை கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமா பண்ணணும். சரிங்க, சுதர்மன் அவர் அழைச்சிட்டு போய் விடு. சுதர்மனோட மனோநிலை இரண்டாவது நிலைக்கு போய், முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. மாட்டிறைச்சி கொடுத்திருப்பான் போல இருக்கு, அதை போய் பூஜை ரூமில் வைக்க சொன்னாரே அப்படிங்கிற மனோநிலை தலையாய சீடனான சுதர்மனுக்கு. மாட்டு இறைச்சி தான் கொடுத்தோங்கிற தீர்மானமான மனோநிலை சோதனைங்கிற ஆசைக்கு வந்தது வினோத பாலோ மனோநிலை. மனம் ஒவ்வொரு இடத்துல வேற வேற மாதிரி பாகுபட்டு. அந்த மூடிய திறந்தா மாட்டு இறைச்சி மொத்தமே ரோஜா மலர்களா இருந்தது. கிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் நெய்வேத்தியமா கொடுத்துட்டு அந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு
வீட்டுக்கு வந்துட்டார். வினோத பாலை வீட்டில் வரங்கிற போது, நம்ம நேத்தில்லவா மாட்டிறைச்சி கொடுத்தோம், இவர் மறுநாள் அல்லவா வைக்க சொன்னார், இதுல ஏதோ சூட்சமும் இருக்கு, இத நம்ம கண்டுபிடிச்சிடணும். மனம் அடுத்த நிலைக்கு இறங்கி வந்தது. கொடுத்தது மாட்டிறைச்சி. மனம் இறங்கினது முதல் நிலையை விட்டு ரெண்டாவது நிலைக்கு உந்தர்றது, உந்திண்டு வருது, இளைய நிலைக்கு வருது. இருந்தாலும் மனம் மேல் முதல் மனோநிலை சிந்திக்குது. நம்ம ஒரு நாள் முன்ன கொடுத்த மறுநாள் அல்லவா நம்மளை பண்ண சொன்னாரு, இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். மீண்டும் அடுத்த நாள் போற போது, அப்பா அதே ரூமுக்கு போ. வினோத பால இடத்துல விஸ்வகர்மா குரு சொல்றார், நீ வச்ச அந்த புஷ்ப மலர் எல்லாம் எடுத்து அந்த தட்டுல வை. ஒரு க்ஷணம் நீ எந்த கவரோட மேல் கவசத்தோட வந்தையோ அந்த கவசத்தை மூடிடு. அடுத்த க்ஷணம் அதை எடுத்து பார். அதே மாதிரி விஸ்வகர்மா சொன்ன மாதிரி வினோத பாலை அந்த இடத்துக்கு போய் அந்த மலரெல்லாம் எடுத்து அந்த தட்டுல வச்சு, அந்த மலர் அந்த நேரத்துல வாடினா மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் கடந்து போனது. அந்த தட்டுல வச்சு மறுபடியும் கவசத்தை மூடிட்டார். அடுத்த ஒரு நொடியில அந்த கவசத்தை திறந்த உடனே அதுல மீண்டும் மாட்டிறைச்சி இருக்க அதிர்ச்சிக்கு உள்ளானார். இப்ப விளையாட்டா இருந்த மேல்நிலை மேலான் 1ஆம் நம்பர்ல இருக்கிற மனோநிலையிலே தன் மனதை ஈடுபடுத்தி அதை சோதனைங்கிற வெள்ளோட்டத்துக்கு ஆசையை மாத்தினார். அதனால வந்தது என்ன? மாட்டிறைச்சி மலரானது, மலர் மீண்டும் மாட்டிறைச்சி ஆனது. மனோநிலை இடைய நிலைக்கு வந்தது. முதல் நிலை கடந்து மனோநிலை. என்ன அதிசயம்! இவரிடத்தில் எப்படி ஒரு சக்தி இருக்குமா? இவரை மீண்டும் சோதனை பண்றது. எப்படி சோதனை பண்ணலாம்? நான் காலையில 8 மணிக்கெல்லாம் சாமியாரை பார்க்க போனேன். நீ அன்னம் ரெடி பண்ணி வை, மனைவி இடத்துல சொல்றான். அவளுக்கு பேர் அனுராதை. அவளுக்கு பேர் என்ன? அனுராதை. அவ ஒரு தர்ம பத்தினி. நீங்க போறீங்க, போற இடம் பெரிய மகா யோகி, விளையாட்டா எதுவும் செஞ்சிடாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஆணவமா சொல்றார். 2வது நிலைக்கு போற போது மேல்நிலை மனதுல ஒரு சோதனையை பார்த்துட்டார். 2வது இடையநிலை மனதுக்கு வர்றார். வர்ற போது அன்னத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அன்னம் ரெடியானவன்னே அந்த வினோத பாலையோட மகன் அந்த நேரம் மலத்தை கழிச்சுடுறார். இந்த மலம் இவர் கண்ணில் படுறது. அந்த பையனுக்கு பேரு முரளிதரன். அனுராதாவுக்கும் வினோத பாலையுக்கும் பையனோட பேர் முரளிதரன். இந்த மலத்தையும் சாதத்தையும் ஒரே தட்டுல வச்சு மேல அது போலேயே கவசத்தை மூடி வினோத பாலே நேரா குருவான விஸ்வகர்மா இடத்துல கொண்டு போய் கொடுக்கிறார். என்னப்பா கொண்டு வந்த? இன்னைக்கு நீ இதை திறந்து காட்டு அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே வந்த மாமிச துண்டை துறக்காம வெளில எடுத்துட்டு போக சொன்னார். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஆகாரத்தை நீ எனக்கு திறந்து காட்டணும். திறந்து காட்டுறேன்னு இவரால சொல்ல முடியல. ஏன்னா ஏற்கனவே விளையாட்டா முதல் நிலை மனதால ஏற்பட்ட அதிர்வு இன்னும் தீரல. இவர் ஒரு க்ஷணம் நினைச்சாராம், இடை மனதை யோசனை பண்ணி, என்ன இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமா காட்ட சொல்றாரு, காட்டிடுவோமா? இல்லைங்க சுவாமி, உங்களுக்கு தான்
நேத்து கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ண கொண்டாந்து இன்னைக்கு உங்களுக்கு தான் கொண்டாந்தேன், அதனால என்னப்பா கொடு. அந்த தட்டை பிரி, அதுக்கு இடையில தட்டை சுவாமி கையில கொடுத்துட்றாரு. மேல இருக்கிற போர்வையை எடுத்த உடனே அதுல மலமும் சாதமும் ஒரு பாகம் இருக்கு, தட்டுக்குள்ள 2 பொருள் இருக்கு. சரி, இதை நீ பிசைஞ்சு கூடன்னு கேட்கிறார். யார் இடத்துல? வினோதபாலை இடத்துல. 2 பொருள் யார் வீட்டை சார்ந்தது? வினோதபாலை வீட்டு சேர்ந்தது. ஒன்னும் அவங்க மனைவி அனுராதாவால சமையல் பண்ணி கொடுத்த அன்னம், இன்னொன்னு முரளிதரன் அவரோட மகனோட மலம். ஒரு க்ஷணம் யோசிக்கிற நேரம் அந்த தட்டை வாங்கி விஸ்வகர்மா 2த்தையும் ஒன்னா பிசைஞ்சு ஒரு 3 உருண்டையே சாப்பிட்டுட்டார். என்னென்ன சாப்பிட்டாரு? மலமும் அன்னமும். இவர் ஒரு க்ஷண நேரம் அசந்துட்டார். அடே, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா? 4வது உருண்டை எடுத்து, அப்பா வினோதபாலி, இந்த உருண்டை உனக்கு தர்றேன், இந்த உருண்டையை நீ எடுத்துக்கோ. வேண்டான்னு சொல்ல முடியாது, ஓணும்னு சொல்ல முடியாது. விளையாட்டா முதல் நிலை மனதோட கொடுத்ததுல இறைச்சி மலரா மாறிச்சு, மலர் இறைச்சியா மாறிச்சு. இடைப்பட்ட நிலையில கொடுத்த அன்னம் சாதம் சோதனைக்கு போய் குருவான வினோதபாலே குருவான விஸ்வகர்மா சாப்பிட்டார். இது இடைநிலை மனதால வந்த சோதனை. 2 மனதுக்கு இவ்வளவு விஷயமான பரீட்சை. 3வது மனோநிலை இன்னும் திறக்கவே இல்லை. ஒரு உருண்டை குருஜி கையில கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டது வினோதபாலி. 3வது உருண்டை வாங்கின அடுத்த நிமிஷமே இவருக்கு சூட்சமம் அதிசூட்சமம் அப்படிங்கிற அடுத்த மனம், முதல் மனம், இடை மனம், கடை மனம், 3 மனம். இதுல உபயோகப்படுத்தினது எத்தனை மனம்? முதல், இடை, கடை உபயோகப்படுத்தவே இல்லை. இந்த முதலுக்கு ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி ஏதோ ஒரு இறைச்சி கொடுக்கிறார். 2வது மலம் சோறு கொடுக்கிறார். இந்த 2வது கொடுக்கிற போதே கடை மனம் சூட்சமும் அதிசூட்சமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. யாரிடத்திலிருந்து யார் வாங்கின போது? குரு இடத்திலிருந்து சீடன் வாங்குற போது. இந்த கடைசியில் இருக்கிற மனமும் சூட்சும மனமும் அதிசூட்சும மனமும் இந்த உருண்டைய கையில வாங்கினோடனே தெரிஞ்சிடுது. ஞானம் பிறந்தது. கட்டிட்டு இருக்கிற துணியெல்லாம் அவுத்துட்டு மலை சாரலுக்கு ஓடிடுறார். இதுல எத்தனை மனம் இப்ப வேலை செஞ்சதுங்க? 5 விதமான மனம் வேலை செஞ்சது. முதல், இடை, கடை, சூட்சமம், அதிசூட்சமும் வேலை செஞ்சது. என்னங்க இந்த பாத்திரத்துல மலம் வரணுமே, மலமும் அன்னமும் ஒன்னா சேர்க்கிற போது அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்கும். இந்த மலம் 3 வகையான மனம் இருக்கு. ஆணவ மலம், கண்ம மலம், மாயை மலம். ஆணவங்கிற மனம், மாயைங்கிற மனம், காமம் அப்படிங்கிற மனம். இதை எதோட ஒப்பிட்டு இருக்கிறாங்கன்னா மலங்களோட ஒப்பிட்டு இருக்கிறாங்க. மலம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பொருள் என்னன்னாக்கா மறைமுகமான ஆணவம். இந்த இடத்துக்கு மலத்தால யாரோட மலம்? வினோதபாலாவோட மகன் முரளிதரனோட மலம். இது யாருக்கு கொடுத்தனால யாருக்கு மோட்சம் வந்தது, விமோச்சனம் வந்தது? குருவான விஸ்வகர்மா சாப்பிட கடைசி உருண்ட வினோதபாலைக்கு வர இவருக்கு ஞானம் வந்தது. இப்ப ஒரே நேரத்துல எத்தனை மனங்களை வேலை செய்ய விட்டார்?
5 விதமான மனதை வேலை செய்ய விட்டார். சரிங்க, இதுல சூட்சமம் அதிசூட்சமம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பக்தர்கள் கேட்டா, அசூட்சமம் எல்லாருக்கும் உண்டு. எப்படி உண்டு? இல்லைங்க, இந்த சூட்சமத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது, அதிசூட்சமத்தை பத்தி தெரியலைங்களே அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு இப்ப வருவீங்க. சூட்சமம் அப்படிங்கிறதும் அதிசூட்சமம் அப்படிங்கிறதும் சாதாரண மனிதர்களிடத்துல உண்டு. எப்படிங்க உண்டு அப்படின்னு கேட்டா, நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்குற போது ஒரு சொப்பனம் காண்றீங்க. என்ன மாதிரி சொப்பனம் காண்றீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு விவகாரத்தை கொடுக்கறாங்க, ஒரு இனிப்பை கொடுக்கறாங்க யாரோ ஒருத்தர். நீங்க அந்த சொப்பனத்துல அந்த இனிப்பை வாங்கி சாப்பிடுறீங்க. சாப்பிட்ட உடனே உங்க நாக்குக்கு அந்த ருசி தெரியுது. ஆனா உடல் என்ன பண்ணிட்டு இருக்கு? படுத்துக்கிட்டு இருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு வேலை செய்யலை. நாக்கு, பேசக்கூடிய நாக்கு வேலை செய்யலை. மனம் மட்டும்தான் அலையுது. மனம் அலையிற போதே படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நாக்குக்கு யோசனை தெரியுது. அப்ப அந்த கனவுலகளை நீங்க யோசனை பண்றீங்க, இவங்க எதுக்கு இந்த ஸ்வீட்டை நமக்கு கொடுத்தாங்க? அவங்க வீட்டுல பையன் பிறந்ததுன்னு நமக்கு ஸ்வீட் கொடுத்தாங்கிறது கனவுல உணர்றீங்க. இப்ப இது எந்த மனோநிலையில உணர்றீங்க? அதாவது முதல் நிலை மனதை விட்டுட்டு இடைநிலை கடைநிலை மனதில் வர்ற போது இந்த மாதிரி நல்ல சமாச்சாரங்கள் வரும். கனவுல என்ன சுவைச்சிங்க? ஒரு இனிப்பை தான் சுவைச்சிங்க. ஆனா கனவுல எந்த நாக்கு சுவைச்சது? கனவுக்கு நாக்கு கிடையாது. படுத்துக்கிட்டு இருக்கிற உடம்புக்கு தான் நாக்கு இருக்குது. அந்த உடம்போ படுத்துக்கிட்டு இருக்க நாக்கோ வாய்க்குள்ள பல்லுக்குள்ள மூடி இருக்கு. இருந்தாலும் நாக்குக்கு அந்த சுவை தெரிஞ்சது. ஒரு வருஷம் கழிச்சு அந்த எதிர் வீட்டுல ஒருத்தர் இருந்தவங்க பையன் பிறந்தது அப்படின்றாங்க. இந்த நிகழ்ச்சி எப்ப பாத்தீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்க. எதுல பாத்தீங்க? கனவுல பாத்தீங்க. எந்த விதமான வேண்டுதல் இல்லாம மனம் நிர்மலமா சந்தோஷமா இருக்கிற போது நடந்த சமாச்சாரம் இது. அதே மாதிரி அவங்க ஒரு இனிப்பை கொடுக்கறாங்க. அப்ப ரசிக்கிற அந்த இனிப்பை எந்த நாக்கு ரசிக்குது? நிஜமா முழிப்பு நிலையில் இருக்கிற உடல் ரசிக்குது. அப்ப நீங்க இந்த ரசனையை எதோட சேர்த்து ரசிக்கிறீங்க? நீங்க கனவுல தந்த இனிப்பையும் இந்த இனிப்பையும் ரசிக்கிறீங்க. ஆனா இந்த இனிப்பு உண்மையில கொடுக்கறாங்க. அந்த இனிப்பு சூட்சுமத்துல தான் கொடுத்தாங்க. அப்ப மனம் நிர்மலமா இருந்த போது கண்ட காட்சி உண்மையிலேயே நடந்து கொடுத்து. இதை யாரிடத்திலேயாவது விளக்கி சொல்ல முடியுமோ? விளக்கி சொல்ல முடியாது. சரிங்க, இது எதோட கொண்டு போய் சேர்க்கலாங்க சூட்சுமத்தை? இப்ப இது சூட்சுமம் உண்டு உங்க உடல்ல, உங்களுக்கு தெரியல. எதுல தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த கனவால தெரிஞ்சுக்கிறீங்க. நான் ஓடி போய் பஸ் ஏறினங்க, கனவுல அந்த மாதிரி பார்த்தங்க. மறுநாள் நிஜமாலுமே ஓட வேண்டியதா போச்சு. ஓடி கூட ஏற முடியலைங்கன்னு சொல்றீங்க. நீங்க தூங்குற போது உங்க கால் என்ன பண்ணிட்டு இருந்தது? அசையாம இருந்தது. கனவுல நீங்க என்ன உணர்ந்தீங்க? ஓடினதா? அப்ப அந்த திரேகத்துக்கு என்ன பேரு? சூட்சும திரேகம்னு பேரு. சரி, சூட்சும திரேகத்தை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதிசூட்சம் அப்படிங்கன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த அதிசூட்சமும் எப்ப வேலை செய்யுதுன்னாக்கா, தெய்வங்களோட தொடர்பு உண்டான போது முதல் மனம், இடைமனம், கடைமனம் தள்ளப்பட்டு மனம் சூட்சமத்துக்கு வந்து அதிலிருந்து அதிசூட்சமத்துக்கு போயிடுறீங்க. இதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா மனம். மனதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசை. இந்த ஆசை இறைவனுக்கு கூட வந்தது.
எப்படி வந்ததுன்னு கேட்டா, மகாபாரத யுத்தத்திலே 5 பேர் பக்கம் நின்னார். இது ஒரு வகையான ஆசை. யாரோட சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு? கௌரவர்களோட பாண்டவர்களை தான் சேர்த்துடணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டார். நடந்ததோ? நடக்கவே இல்லை. ஏன் ஆசைப்பட்டாருன்னு கேட்டா, கிருஷ்ணன் தர்மம் வெல்லணும்னு ஆசைப்பட்டார். தர்மத்து மேல யார் ஆசைப்பட்டதுன்னு கேட்டா, சூது தர்மத்தை பார்த்து ஆசைப்பட்டது. கொஞ்ச காலமாவது நாம தர்மத்தை தழுவி இருக்கணும்னு ஒரு ஆசை. எதுக்கு? சூதுக்கு. அதுக்கு ஒரு ஆசை. இந்த அதர்மத்துக்கு மேல்நிலை முதல் நிலை மனதாலே தர்மத்தை தழுவினது. தர்மம் சூட்சுமத்தினாலே அதர்மத்தை தழுவிண்டது. சூட்சுமம் ஜெயிச்சது, மேல்நிலை மனமான அதர்மம் தோத்து போனது. அப்போ அதர்மத்துக்கு என்ன ஆசை? தர்மத்தை கொஞ்ச நாளாவது நம்ம கவி பிடிக்கணுங்கிற ஆசை. தர்மத்துக்கு என்ன ஆசை? நம்ம தெய்வத்தை கவி பிடிக்கணும்னு ஆசை. தெய்வத்துக்கு என்ன ஆசை? பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றணும்னு ஆசை. பஞ்ச பாண்டவர்களோட மனம் யார பிடிச்சுண்டது? தர்மத்தையும் தெய்வத்தையும் பிடிச்சுண்டது. கிருஷ்ணனோட ஆசை பஞ்ச பாண்டவர்களை கௌரவர்களோட சேர்க்கணும். கௌரவர்களோட மனோநிலை முதல் நிலையில் இருக்கிற மனோநிலை. பாண்டவர்களோட மனோநிலை சூட்சமும் அதிசூட்சமும். அந்த மனோநிலை ரெண்டு ஒண்ணு சேருமோ? சேராது. முதல் நிலையில் இருந்த மனோநிலை கௌரவர்களுக்கு எந்த ரூபமா ஆசை வந்தது? பூமி ஆசை வந்தது. பாண்டவர்களோட ஆசை சூட்சமும் அதிசூட்சமும். அவங்களுக்கு எங்க ஆசை வந்தது? பொன் பொருள் பூமி வேண்டாம், தெய்வம் ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு ஆசை. தெய்வத்துக்கு என்ன ஆசை? இவங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றாங்க, இவங்களுக்கு மொத்தத்தையும் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு ஆசை. எந்த ஆசை ஜெயிச்சது? தெய்வத்தோட ஆசையே கடைசியில ஜெயிச்சது. ஏன் ஜெயிச்சது? எதுவுமே வேணாங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டார் பாண்டவர்களுக்கு. பாண்டவர்களோட மனோநிலை சூட்சமத்திலையும் அதிசூட்சமத்திலையும் தெய்வத்து பக்கம் சுத்தமா இருந்தது மூல காரணம். இது தெய்வங்களுக்கு உண்டான நிலை. சரி, அதுபோக வினோதபாலி தீட்சை கிடைச்ச உடனே நிர்வாணத்தினாலே எப்படி தீட்சை கிடைச்சது? 4வது உருண்டை மலம் சாதம் கலந்த உருண்டை கைக்கு வந்தவுடனே இந்த 5 வகையான மனோநிலை ஒன்னா கலந்து ஞானம் பிறந்து போயிட்டார். குருவை விட்டுட்டு ஒரு மலை சாரலுக்கு போயிட்டார். இருந்தாலும் குருவை இந்த மாதிரி பண்ணிட்டாரே, ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு குருவே. மலம் கொண்டு வந்து சாதத்தோட கலந்து கொடுத்து கேவலப்படுத்திட்டார். அப்படிங்கிறது சுதர்மனோட மனோநிலை. இத குரு அறிஞ்சார். நீ இதைய நல்லா புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இந்த இடத்துல இந்த மலசாரல்ல வினோதபாலே இருக்கான். அவனிடத்துல போய் நீ வேலை செய். முதல்லையான சுதர்மன் சீடனுக்கு வந்த பதில். 2வது நிலையான வினோதபாலே 4வது உருண்டையாலே ஞானம் அடைஞ்சு மலைசாரலுக்கு போயிட்டார். இப்படி இருக்கிற போது அவரிடத்துல போ, உனக்கு நல்லதொரு விமோச்சனம் கிடைக்கும்ட்டு விஸ்வகர்மா சுதர்மன் இடத்துல சொல்றார். சுதர்மன் நேரா எங்க போறாரு? வினோதபாலே இடத்துக்கு போறாரு.
போன உடனே இவரை வரவேற்கவே இல்லை. ரெண்டாவது சீடன் முதல் சீடன் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. முதல் சீடனுக்கு மரியாதை கிடைக்கல. இவர் பேசுறதுக்கு 12 வருஷ காலம் ஆச்சு. வினோத பாலே சுதர்மனோட பேச. சுதர்மனுக்கு ஒரு வகை ஆசை, நம்மளோட புகழ் நிலையா நாட்டிடணும். கடை மனசுல இருக்கிறவனுக்கு கூட ஒரு ஆசை என்ன வந்துடுத்து, வினோத பாலையை விட நான் தான் வசத்தி அப்படிங்கிற ஒரு சூதான ஆசை வந்துடுத்து. யாருக்கு வந்துடுத்து? சுதர்மனுக்கு வந்து. 12வது வருஷம் திடுமுன்னு ஒரு நாள் முடிஞ்ச போது, 12வது வருஷம் முடிகிற தருவாய், 13வது வருஷம் ஆரம்பிக்கிற தருவாய், வினோத பாலே தன்னோட பாதரட்சியால சிரசில் அடிச்சார். யார் அடி வாங்கினது? சுதர்மன் அடி வாங்கினார். அடி கொடுத்தது வினோத பாலி. இது ஒரு வகையான தீட்சை. இந்த அடி வாங்கினதுனாலே முதல் மனம், இடைமனம், கடைமனம் சுத்தமாச்சு. இப்படி ஒரு 12 வருஷ காலம் முடிஞ்சு கொடுத்து. இதுக்கு முன்ன இவர் சேவை பண்ணது விஸ்வகர்மாவிடத்துல ஒரு 12 வருஷம். வினோத பாலே இந்த மாதிரி புகழாயி ஞானம் அடைஞ்சு போயிட்டாரு, நமக்கு ஞானம் வரலையேங்கிற ஒரு குறையிலேயே 12 வருஷ காலம் சுதர்மன் விஸ்வகர்மாவிடத்துல சீடனா இருந்தார். 12 வருஷம் தள்ளி 13வது வருஷம் 12வது வருஷம் கடைசியிலே நீ வினோத பாலையை போய் பாருன்னார். வினோத பாலைய இடத்துல 12 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தார். 12 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷத்துல இவருக்கு மிஞ்சிருந்து என்னன்னா பாதரட்சையால அடி வாங்கினது. சுருக்கமா சொன்னா செருப்படின்னு சொல்றது. இந்த பாதரட்சை தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை மனம் தீர்ந்தது. 12 24 வருஷ காலம் இதுல போயிடுது. அடுத்த 12வது வருஷம் வர்ற போது, அதாவது 36வது வருஷம், என்ன சுவாமி எனக்கு நீங்க தீட்சை கொடுக்க மாட்டீங்களா? உங்க ஆஸ்தான குரு தான் இங்க அனுப்பிச்சார் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்றாரு சுதர்மன். வினோத பாலேக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா, எங்க ஒன்னால மலம் கழிக்கிற பழக்கம். இந்த மலம் எத்தனை வகையா பிரியுது? ஆணவ மலம், கண்மம், மாயை, 3 வகையா மலம் பிரியுது. மலத்தினாலதான் இவருக்கு தீட்சை வந்தது. யாருக்கு? வினோத பாலேக்கு. அதே மலத்தை கொண்டே இப்ப சுதர்மனோட மனோநிலையை சரி பண்றது. இப்படியா இன்னைக்கு கொடுக்கிறேன் அன்னைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் ஒரு நாள் இவரோட சங்கடத்தை பொறுக்க முடியாம தான் போன மலத்தை வாரி ஓங்கி தன்னோட சீடனா வந்திருக்கக்கூடிய, சீடனாக்கா சீடனா வந்த சுதர்மன் மூஞ்சில் அடிச்சார். யாரோட மலம்? வினோத பாலே மலம். இவர் கோவிச்சுக்காம அந்த மலத்தை 2 கையாலையும் வடிச்சு கையில வச்சு பார்க்கிற போது அந்த மலத்துக்குள்ள விஸ்வகர்மாய் இருந்தாராம். ஆமா, அதுக்குள்ள இருந்து சொன்னாராம், மேல் மனம், இடைமனம், கடைமனம் கடந்துட்ட, இப்ப சூட்சமத்தினாலே என்ன பார்க்கிற, அதிசூட்சம உபயோகமாக இன்னும் 12 வருஷ காலம் போகும். 12 வருஷத்துக்கு அப்புறம்னா இந்த மலத்தோட சமாச்சாரம் என்னங்கிறது புரியும்னு மறைஞ்சுட்டார். இப்ப இவருக்கு சூட்சமும் வேலை செஞ்சது.
மொத்தம் எத்தனை 12 வருஷம் ஆகுது? 4 12. ஒரு 12 குரு இடத்துல, 2வது 12 பாத தீட்சை, 3வது 12 மலத்தால தீட்சை, 4வது 12 விளங்கும்னாரு. 4வது 12 உனக்கு விளங்கும். இதுக்கு எத்தனை வருஷம் போடுத்து? 48 வருஷம் போடும். 4வது 12 முடிகிற தருவாயிலே விஸ்வகர்மா வினோத பாலாவை பார்க்க வந்தார். இவருக்கோ ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் போராமே அப்படிங்கிற மனதில் இருக்கு. அது ஒரு வகையான ஆசை. நம்மளை பார்க்க வராம தலையாய சீடன் சுதர்மனான நம்மளை பார்க்க வராம வினோத பாலையை பார்க்க வர்றார். வினோத பாலை ஒரு க்ஷண நேரம் நில்லு, ஒன்னும் நான் சேவிச்சுக்கணும்னாராம். யாரு? குரு சீடனை சேவிக்கிறார். என்னங்க குரு சீடனை சேவிப்பாங்களா அப்படின்னா இந்த இடத்துல சேவிக்கிறார். சுதர்மனுக்கு ஒரு ஆச்சரியம். நான் எல்லாத்தையுமே வெறுத்துட்டு இருந்தேன், இந்த 3 மலத்தை என்னால வெறுக்க முடியல. ஆணவம், மாயை, கண்மம், இது 3 எனக்கு முடிஞ்சு போச்சு. அதனால்தான் உன்னிடத்துல ஆசீர்வாதம் நான் வாங்க வந்தேன்னுட்டு விஸ்வகர்மா வினோத பால இடத்துல சொல்றார். மலம் வேறே சாதம் வேறேங்கிற நினைவு என் மனதுல தங்கி இருந்தது. இது ரெண்டும் ஒரே நிலைக்கு மனம் பாவிக்கக்கூடிய மனோநிலை உன்னாலதான் வந்தது வினோத பாலை. அதுக்கு நீதான் குருன்னாராம். அடுத்த 12வது வருஷம் முடிகிற போது இதை தெரிஞ்சுட்டாரு சுதர்மன். இது அடிப்படை என்னன்னு கேட்டா, மனம் ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு ஆசையை பிடிச்சுண்டு மாறுதல் பண்ணுது. இதுக்கு அடிப்படை என்ன? ஆசை. சரிங்க, இப்ப அதிசூட்சமத்தை பத்தி ஒன்னும் சொல்லலையே. முதல் மனசு சொன்னீங்க, 2வது மனசு சொன்னீங்க, 3வது மனசு சொன்னீங்க, சூட்சமத்தை பத்தி சொன்னீங்க, அதிசூட்சமும் சொல்லலே. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற மனோநிலை இருக்கலாம். அதிசூட்சமம் அப்படிங்கிற போது அத பல பிறவைகள் எடுத்து அந்த நிலைக்கு போகணும். பிறவைகள் பத்தி சொன்னா இப்ப நமக்கு விளங்காது. ஒரு மையம், அந்த மையத்தை சுத்தி நிறைய வளையம். ஒரு மையம், ஒரு மையத்தை சுத்தி ஒரு நிறைய வளையம். உதாரணத்துக்கு 10 வளையம். ஆனா அதோட மையம் நடுவில் இருக்கும். ஒவ்வொரு வளையமா சுத்தி மையத்தை சேர்றதுக்கு நாழி ஆகும். குறுக்கில் வந்தா சீக்கிரமா வந்துடலாம். இந்த வளையம் சுத்தி வர்றதே நம்ம பிறவி. இது அதிசூட்சமத்துக்கு ஒப்பிடலாம். இந்த வளையம்னு எதுக்கு சொன்னோம்னா, எந்த உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் உருண்ட ரூபத்துல தான் இருக்கும். எதுவுமே நேராவோ செவ்வகமாவோ சப்பாத்தி ரூபமாவோ இருக்காது. எல்லாமே உருண்டை. இந்த உருண்டையில தான் எல்லா உலகங்களும் இயங்குது. சரி, உருண்டை வேணாங்க, இது சூட்சமும் புரியலைங்க, அதிசூட்சமும் சுத்தமாவே விளங்கலைங்கன்னு நீங்க கேட்பீங்க. இப்போ ஒரு 5 நாக்குள்ள விளக்கு வீச்சுல வச்சிருக்கீங்க. என்ன விளக்கு? குத்து விளக்கு. ஒரு திரியை ஏத்திட்டு ஒரு திரிக்குள்ள இருந்து மீதி 4 திரியை ஏத்திக்கலாம். எண்ணெயை விடுறீங்க, 5 திரியை போடுறீங்க, ஒரு திரிய முதல்ல ஏத்துறீங்க. அந்த திரியில இருந்து என்ன பண்ணலாம்? மீதி 4 திரியை ஏத்துக்கலாம். இதுக்கும் சூட்சமத்துக்கு என்னங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு திரியிலிருந்து 4 நாக்கு பிரிஞ்சதுங்க, பிரிச்சிங்க. இது சூட்சமம். அதிசூட்சமம் அப்படிங்கிறது அந்த எரியக்கூடிய 4 திரிய ஒண்ணு சேர்த்து 5வது திரியோட சேர்க்கிற போது என்ன ஆயிடுது? 5 திரியும் ஒரே இடத்துல எரியுது. சூட்சமம் அதிசூட்சமம் ஒன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைங்க, இப்பவும் அதிசூட்சமம் விளங்கலிங்க. அதுக்கு உதாரணமா யார சொல்லலாம்னு கேட்டா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச
மீராபாய் கவனம் வச்சுக்கோங்க. எப்படி அதிசூட்சமம் அவங்களோட சேரணும்னு கேட்டா, அவங்க தெருவில் நடனம் ஆடுற போது விஷத்தை கொடுக்கறாங்க. விஷத்தை எதுல கொடுக்கறாங்க? பால்ல கொடுக்கறாங்க. பாலுக்குள்ள என்ன கலந்து இருக்குது? விஷம் கலந்து இருக்குது. விஷம் கலந்ததை கொடுக்கிற போது ஆனந்தமா வாங்கிக்கிறாங்க. இதுல இவங்களுக்கு ரெண்டு தெரியுதுங்க. இந்த பால்ல என்னென்ன தெரியுது? ஒன்னு பால், அந்த பாலுக்குள்ள இருக்கிற விஷம். அது மட்டும் இல்லைங்க, விஷம் அப்படிங்கிறது சூட்சமம். பாலுக்குள்ள விஷம் கலந்திருக்கு, கரைஞ்சிருக்கு. சூட்சமத்துல கண்டுபிடிச்சாங்க. அந்த சூட்சமத்தை அப்படியே அதிசூட்சமம் மாத்துறாரு கிருஷ்ணன். அதுல யாரோட படம் தெரியுது? கிருஷ்ணனோட பிம்பம் அதுல தெரியுது. சாதாரண பால்ல பாக்குற போது நம்ம முகமே தெரியாது. தண்ணில பாக்குற போது முகம் தெரியாது, பிம்பம் தான் தெரியும். ஆனா பாலுக்குள்ள என்னென்ன தெரிஞ்சது? சூட்சமமான விஷம், அத அதிசூட்சமமான கிருஷ்ணன். அதிசூட்சமமான கிருஷ்ணன் மூலியமா சூட்சமமான விஷம் தெரிஞ்சது. அப்ப அந்த விஷத்துக்குள்ள கூட தன் பக்தையாலே அதிசூட்சமா கிருஷ்ணன் அந்த குவளைக்குள்ள நிக்கிறார். கிருஷ்ணனோட உருவம் எவ்வளவு பெரிது, குவளையோட உருவம் எவ்வளவு சின்னது, குவளையில் இருக்கக்கூடிய பால்ல எவ்வளவு அளவு சின்னது. தன்னோட உருவத்தை சூட்சமமா அதுல அடக்கி காட்டுறார். யாருக்கு காட்டுறது? மீராபாய்க்கு காட்டுறாங்க. மீராபாய் ஒரு நிமிஷம் நினைச்சாங்களாம், நம்ம விஷப்பாலுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம குடிக்க போறோங்கிறத தெரிஞ்சுண்டு கிருஷ்ணனே அதுல பிரசன்னம் ஆயிட்டான், அவனுக்கு இந்த விஷம் போகாது. அப்ப கிருஷ்ணன் வசத்தியா, இந்த பால் வசத்தியா, நம்ம வசத்தியா? பால் முதல் மனம், இடைமனம், கடைமனம். அதில் இருக்கக்கூடிய விஷத்தை தன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது சூட்சமம். அதுல கிருஷ்ணன் பிரசன்னமானது அதிசூட்சமம். இந்த 5 வகையான மனதை ஒன்னா சேர்ந்ததனாலே அதிசூட்சமா யார் வந்தது? பாலுக்குள்ள கிருஷ்ணன் வந்தார். கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாலும் இந்த பாலை சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் மகாலட்சுமி காலை பிடிச்சிட்டு இருந்தான், மகாவிஷ்ணுவோட கால். என்னங்க இந்த மாதிரி நீங்க கலர் மாறி ஒரு நிறம் மாறி புளு ஆயிட்டீங்களே? நான் ஒன்னும் நிறம் மாறலடி, என் பக்திக்கு நல்ல பாம்பு விஷத்தை கொடுத்துட்டாங்க, அதுதான் இந்த லட்சணம். என்னங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சிவனன் ஒரு ஆள் இருக்கிறாரே, அவர்கிட்ட போக கூடாது, பக்தன் என்ன சார்ந்தபடி அங்க கீழே பாரு. இல்லைங்க, இப்ப நீங்க மகாவிஷ்ணுமா இருக்கிறீங்க, அவ்வளோ கிருஷ்ணன் பக்தி இல்லையா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு கேட்கிற போது இதாண்டி அதிசூட்சமம் அப்படின்னாராம். அதிசூட்சமத்தோட மனம் எது வரைக்கும் போச்சுங்க? பால் கடலுக்குள்ள இருக்கிற மகாவிஷ்ணு வரைக்கும் அதிசூட்சமான விஷயம் போச்சு. அது எந்தெந்த ரூபத்துல போச்சு பாருங்க. கிருஷ்ணனாவும் மகாலட்சுமி விஷ்ணுவாவும் போச்சு. இப்ப அதிசூட்சமங்கிற ஒரு இயக்கம் இயங்குற போது யாரை தெரிஞ்சுக்கிறோம்? கடவுளை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். கடவுளை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட என்ன வேணும்? ஒரு ஆசை ஓடுங்க. அந்த ஆசை மனதை கொண்டு முதல் மனம், இடைமனம், கடைமனம் கடைஞ்சி அறுத்து எடுத்தா சூட்சமம் அப்படிங்கிற மனம் வேலை செஞ்சு அந்த சூட்சமம் நாளாவட்டத்துல தீட்சையா மாறி அதி சூட்சமமா மாறுற போது யாரை கண்டுபிடிக்கிறான்? இறைவன் தான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அதிசூட்சமத்துக்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கடைசி பாகத்துல மீராபாய் காலம் முடிகிற போது அவங்களோட மரணாந்தியத்திலே கிருஷ்ணனோட விக்கிரகத்துக்குள்ளேயே போனதா தாத்பரியம். யாரு கிருஷ்ணனோட விக்கிரகத்துக்குள்ள போனதா? மீராபாய் விக்கிரகத்துக்குள்ள போய் மாயமா மறைஞ்சிட்டாங்க.
அதிசூட்சமானவன் கிருஷ்ணன், சூட்சமமானவள் மீராபாய். 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? பிறவியே இல்லாம ஐக்கியம் ஆயிட்டாங்க. இதுதாங்க அதிசூட்சமம். அநேகமா இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க சூட்சமா அதிசூட்சமா எல்லாம் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலைங்க. அது எப்படி இயங்குறது, எப்படி இயக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி மனதுல வரணும். இதுக்கு அடிப்படை மனம்னு சொன்னோம். இந்த மனம் சந்தோஷமா இருக்கிற போது எதையுமே நாடாது. இறைவனை மனம் நாடணும்னா என்ன வரணும்? நிறைய துன்பம் வந்தாதான் இது போல ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியும். யாராவது துன்பமும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டு விரும்புவோமா? விரும்பாது. இப்ப துன்பம் வந்தாதான் இந்த மனோநிலைகள் ஒவ்வொரு நிலையா கடந்து போகும். என்னங்க கடைசியில இந்த இவ்வளவு விஷயத்த சொல்லி துன்பத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு யார உதாரணமா கொடுக்கலாம்? கிருஷ்ணனையும் திரௌபதியும் உதாரணமா கொடுக்கலாம். எப்படி உதாரணமா கொடுக்கலாம்னா, அவங்க கேட்டாங்களாம், உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டாங்களாம் கிருஷ்ணனிடம். கிருஷ்ணன் வந்து சொன்னாரு, உனக்கு என்னம்மா வரம் வேணும்? இந்த அம்மா சொன்னாங்கன்னா கிருஷ்ணனிடத்துல, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், மனதுக்கு துன்பம் வந்துட்டே இருந்தா தான் உன்னை மறக்காத மனோநிலை வரும். என்னென்னமோ யார் யாரோ கேட்கறாங்க, நீ என்ன இந்த மாதிரி கேட்கற அப்படின்னு கேட்டா, அப்பதான் இந்த 5 லெவல்ல மனம் மாறி மாறி வந்து ஒன்னிடத்திலேயே சுத்தமாய் சுதீகரப்பட்டு நிற்கும். ஆகியனால துன்பம் மனதுக்கு வந்தால் இன்பமான இறைவனை கண்டுபிடிக்கலாம். துன்பம் வரலன்னா மனம் விசாரம் அப்படிங்கிறது செய்யாது. துன்பம் வர வர மனம் 5 லெவல்ல விசாரணை செய்யும். ஒரு லெவல் முதல் மனம், இடைமனம், கடைமனம், சூட்சமம் அதிசூட்சமம் அப்படிங்கிறது வேலை செய்யுங்கிறத திரௌபதி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஆதாரமா இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணன் தனியா இயங்க முடியாது, ஸ்ரீயோட தான் கிருஷ்ணன் இறங்கணும். ஸ்ரீங்கன்னா பெண்பால், கிருஷ்ணன்னா ஆண்பால். ஸ்ரீங்கிறது சக்தி, கிருஷ்ணனுங்கிறது சிவம். இந்த 5 நிலையை கடந்து வர்றதுக்கு இந்த 2 விதமான சக்திகள் தேவை. ஸ்ரீ கிருஷ்ணாங்கிற சக்தி வேணும். तो फिर भी बताता है चेहरा